ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பர்சனாலிட்டி. சைக்காலஜிலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக் பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ லேமன் டேர்மில் இப்போ பர்சனாலிட்டினா என்ன? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் இமேஜின் அபவுட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள பற்றி இமேஜின் பண்ணுங்கள். அண்டு அவருடைய பர்சனாலிட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இமேஜின் பண்ணி அவரோட பர்சனாலிட்டி சொல்லுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வந்து என்ன பாயிண்ட் வரும்னா அவருடைய அப்பியரன்ஸாக ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? அப்பியரன்ஸ் வரும். மேபி அவருடைய பேட்டர்ன்ஸ், எப்படி அவர் பிஹேவ் பண்ணுறாரு, அந்த பிஹேவியர் பேட்டர்ன் வரும். அதை பற்றி திங்க் பண்ணிங்க. லைக் இஸ் வெரி கைண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸையும் வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டினா அப்படின்ட்டு. ஓகே, பட் ஆனால் புக்கில் வந்து ஒரு நார்மல் டிக்ஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் டெஃபினிஷன்ஸோட பர்சனாலிட்டியோட டெஃபினிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஒரு ஸ்கில். ஓகே, அவருடைய பப்ளிக் இமேஜ், அவருடைய சோஷியல் ஸ்கில், இதோட கம்ப்ளீட்டாக ஒரு காம்பினேஷன் ஆர் பேக்கேஜ் தான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய சைக்காலஜிஸ்ட், ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து வாட்சன். ஓகே, வாட்சன் என்ன சொல்கிறாரு? பர்சனாலிட்டிங்கிறது இட் இஸ் அ சம். ஓகே, சம் ஆஃப் டூ திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ அப்படிங்கிறது இந்த ஏ அண்ட் பி ஓவர் அ பீரியட் ஆஃப் திஸ் இஸ் டைம். ஓகே, ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பர்சனாலிட்டிங்கிறது ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அப்படின்னா இது வந்து பர்சனாலிட்டிங்கிறது வெறும் ஷார்ட் டியூரேஷன் கிடையாது, ஒரு 6 மந்த்துக்கோ ஒரு மாதமோ பார்த்தது கிடையாது. இட் இஸ் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். தட் இஸ் பை ஆக்சுவல் அப்சர்வேஷன் நடந்திருக்கணும். அவரை பற்றி ஆக்சுவல் அப்சர்வேஷன் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் மெயினாக சொல்ல வராரு. ஓகே, லாங் பீரியடுங்கிறது ஞாபகம் வச்சுக்க இந்த வேர்டை. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்சர்வேஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து ஆல்போர்ட் இருக்கார்ல, ஆல்போர்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து பேசிக்கலாகவே வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி சொல்கிறாரு வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிவிஜுவல். ஓகே, இதில் இவர் யூஸ் பண்ணுற வேர்டு சைக்கோ ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சைக்கோ ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம். ஓகே, ஃபிசியாலஜி பிளேஸ் a very very important role. Here observation, actual observation over a period of time plays a important role. ஸோ இந்த ஆக்சுவல் அப்சர்வேஷன் ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் லாங் டைமில் அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாரோ அது எல்லாமே பர்சனாலிட்டி அப்படின்ட்டு செம்ம முடிச்சிட்டாங்க. பட் இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் தி டைனமிக் ஆர்கனைசேஷன் வித்தின் அ இண்டிவிஜுவல் ஆஃப் சைக்கோ ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் டிட்டர்மைனிங் யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட் டு என்வாயரமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்வாயரமெண்ட்டோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்ப்ளீட் விஷயம், அந்த விஷயம் ஷுட் பி சைக்கோ ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம். அதுதான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்ட்டு ஆல்பர்ட் சொல்கிறாரு. அண்ட் புக்கில் கொடுத்துருக்க தேர்ட் வந்து கேட்டல். கேட்டல் என்ன சொல்கிறாருன்னா பர்சனாலிட்டிங்கிறது விச் ப்ரெடிக்ட்ஸ் வாட் அ பர்சன் வில் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் வாட் அ பர்சன் வில் டூ இன் தி சுச்சுவேஷன். ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அந்த சுச்சுவேஷனில் அந்த பர்சன் என்ன பண்ண போகிறாருன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கம்ப்ளீட் இதில் பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் அன்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணல, வாட் இஸ் பர்சனாலிட்டிங்கிற விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் அதோட ஸ்கோப்பை பற்றி படிக்க முடியாது, கேரக்டரிஸ்டிக்கை படிக்க முடியாது, டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி படிக்க முடியாது. ஸோ அதனால தான் இதில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துலேயும் மெயின் வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சனாலிட்டிக்கு யூனிக் பேட்டர்ன் இருக்குது ஆர் யூனிக் டைமென்ஷன்ஸ் இருக்குது. அந்த யூனிக் பேட்டர்ன், யூனிக் டைமென்ஷன், அந்த ஒரு பர்சனுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னேட் திங்ஸ் இருக்குல்ல, அதோட சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்டு இன்னொன்று வந்து இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. இப்போ நம்ம பர்சனாலிட்டினா என்னென்னு டிஃப்ரெண்ட் டெஃபினேஷனை பார்த்துட்டோம். ஸோ ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்கிறதுக்கு வாட் இஸ் தி பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பர்சனாலிட்டிங்கிறது ஆல்வேஸ் யூனிக் அண்ட் இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு இண்டிவிஜுவல். ஓகே, பர்சனாலிட்டிங்கிறது யூனிக் அண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு யூனிக் அண்ட் அது தட் இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் டு அ இண்டிவிஜுவல் பர்சன். அண்ட் செகண்ட்லி ஒரு பர்சனாலிட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் மெயின்லி நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட், தட் இஸ் காக்னிஷன், காக்னிட்டிவ் அண்ட் அஃபெக்ஷன், தட் இஸ் அஃபெக்டிவ் பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்கணுமா. cognitive and affective behavioral pattern, that is conscious, semi-conscious, or it can be unconscious. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் கான்ஷியஸாக பிஹேவ் பண்ணுறது மட்டும்தான் பர்சனாலிட்டின்னு கிடையாது. ஈவன் அது செமி கான்ஷியஸாக இருந்தாலும் அன்கான்ஷியஸாக இருந்தாலுமே ஒருத்தர்கிட்ட இருக்கிற காக்னேட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் பிஹேவியர் பேட்டர்ன் தான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்ட்டு செகண்ட் கேரக்டரிஸ்டிக் சொல்கிறாங்க. தேர்டு கேரக்டரிஸ்டிக் என்ன, பர்சனாலிட்டிங்கிறது ஒரு டைனமிக். ஓகே, அண்ட் இட் கேன் மாடிஃபைடு. எப்படி மாடிஃபை பண்ணலான்னா லேர்னிங் மூலிமா, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மூலிமா அண்ட் ஒரு பர்சனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. ஸோ பர்சனாலிட்டிங்கிறது அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா லைஃப் லாங் ஃபிக்ஸ்டு கிடையாது. இட் கேன் பி மாடிஃபைட், இட் இஸ் வெரி டைனமிக் அண்ட் யூ கேன் மாடிஃபை இட் பை லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட் ஒரு பர்சனாலிட்டிக்கு. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனாலிட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட். அதாவது பர்சனாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இ அண்ட் ஹெச். அதாவது ஈங்கிறது என்வைரமெண்டல் இன்டு ஹெச் மீன்ஸ் ஹெரிடிட்ரி. ஹெரிடிட்டி ஃபேக்டர் இருக்குல்ல அது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சன் வந்து எந்த சூழ்நிலை எந்த என்வைரமெண்ட்டில் வளர்ந்தார், அவருடைய ஹெரிடிட்ரி, இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்வைரன்மெண்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஒரு பர்சனுடைய ஜீன் ஹெரிடிட்ரிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் டிட்டர்மைனிங் பர்சனாலிட்டி. அண்டு ஃபிஃப்த்து சொல்கிறாங்க, மெயின் ஃபிஃப்த்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பர்சனாலிட்டியை ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் ஒரு பர்சனுடைய கேரக்டர் இருக்குல்ல. கேரக்டர் ஒரு பர்சனுடைய டெம்பர்மெண்ட் ஆர் ஒரு பர்சனுடைய ஈகோ. கேரக்டரு, டெம்பரமெண்ட்டு அண்ட் ஈகோ தட் ஆர் நாட் ஈக்குவல் டு பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டிங்கிறது இது மூணுமே கிடையாது. பிகாஸ் கேரக்டரு பர்சனாலிட்டியும் நீங்கள் வந்து நம்ம ஜென்ரலாக லூஸ் டேர்மில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனாலிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேரக்டர், டெம்பரமெண்ட் அண்ட் ஈகோ. ஸோ ஈகோ ஆஃப் அ பர்சன் is not a personality, character of a person is not a personality. Because last என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனாலிட்டிங்கிறது there is a stable characteristics இருக்கும். ஒரு பர்சனுடைய stable characteristics that is differentiating us from other people, other individual வச்சுங்க. ஸோ அதர் இண்டிவிஜுவல் கிட்டே இருந்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஸ்டேபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுதான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நம்ம மேலே டெஃபினிஷனில் பார்க்கும்போது என்ன தான் பர்சனாலிட்டிங்கிறது ஒரு இன்னேட் குவாலிட்டியாக இருந்தாலுமே பர்சனாலிட்டிங்கிறது யூனிக்கு, காக்னேட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் பிஹேவியரு அண்ட் இட் கேன் பி கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் ஆர் சப்கான்ஷியஸ், செமி கான்ஷியஸாக இருக்கலாம். கண்டிப்பாக இது வெரி டைனமிக் அண்ட் இட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஹெரிடிட்ரி. இதை ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃபார்முலா P is equal to E and H. That is ப்ராடக்ட். பர்சனாலிட்டிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் என்வைரன்மெண்ட்டும் ஹெரிடிட்ரியும் டிசைட் பண்ணுறது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்சனாலிட்டிங்கிறது கேரக்டரோ டெம்பரமெண்ட்டோ ஈகோவோ கிடையாது. அண்ட் பர்சனாலிட்டி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்டெபிலிட்டி கேரக்டரிஸ்டாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு பர்சனுக்கும் இன்னும் பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு ஒரே நிமிஷம்.
பர்சனாலிட்டியை வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்றது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. தட் இஸ் டிட்டர்மினன்ட்ஸ். ஹூ ஆர் தி டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டி டிட்டர்மினேஷன் பண்ணுறது யார் அப்படிங்கிறது தான். ஓகே, இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுங்கன்னா செபி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதில் இயூ ஸ்கொயர் எஸ்ஓ ஸ்கொயர் இயூ ஸ்கொயர். ஓகே, செபி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா 2 தடவை எஸ்ஸு 2 தடவை இ பிஐ. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரு. செபிங்கிறது தெரியல உங்களுக்கு, நம்ம இந்தியாவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது செபி. ஓகே, அந்த செபியை ஞாபகம் வச்சுங்க. அதாவது வாட் ஆல் தி டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை டிட்டர்மினேட் பண்ணுறது யார் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தருடைய பர்சனாலிட்டி நம்ம சொல்கிறோம், அது எப்படி அவர்கிட்ட எங்கேருந்து வருது, யார் டிட்டர்மின் பண்ணுறாங்கிறது இந்த 6 விஷயம். ஃபஸ்ட்டு எஸ் ஃபார் சோஷியல், இன்னொரு எஸ் வந்து செக்ஷுவல், ஈங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் என்வைரன்மெண்ட்னு பார்த்தோம் இல்லை, என்வைரன்மெண்ட். அண்ட் அனதர் ஈங்கிறது எமோஷ்னல், பிங்கிறது பயாலஜிக்கல், ஐங்கிறது இன்டலெக்சுவல். ஓகே, இந்த 6ங்கிறதுடைய காம்பினேஷன், இந்த 6மே வந்து மெயின் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அ பர்சனாலிட்டி. ஸோ இந்த 6 பற்றியும் நல்லா ஷார்ட் ஃபார்மில், எல்லாமே ஜென்ரல் டாபிக் தான், ஷார்ட் ஃபார்மில் பார்ப்போம். ஓகே, என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறது ப்ராட் கேட்டகரியில். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன? சோஷியல். ஓகே, சோஷியல் ஃபேக்டர்ஸ். சோஷியல் ஃபேக்டர்னால் அஃப்கோர்ஸ் சொசைட்டி. ஓகே, ஸோ சொசைட்டியில் வந்து நம்மளுக்கு 3 விதம் இருக்குது. நம்ம சொசைட்டியில் உங்களுக்கே தெரியும். ஓகே, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கல்ச்சுரல், எந்த கல்ச்சரில் நம்ம வரோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி, எந்த ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலியோட ஃபேக்டர் என்ன, கல்ச்சர்னு. அண்டு அந்த சமயத்தில் இருக்கிற சிச்சுவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் என்ன. ஓகே, கல்ச்சருங்கிறது டெஃபினெட்லி எந்த கல்ச்சர் இல்லை ஜியோகிராஃபிலி எந்த இடத்துல வரமோ தட் இஸ் தி மேஜர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அ பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்ல வராங்க. மேபி எந்த கல்ச்சரில் வி ஹவ் பீன் ரேஸ்ட். ஓகே, ஈவன் ஈஸ்டர்ன் கல்ச்சராக வெஸ்டர்ன் கல்ச்சராக இந்தியாவிலே டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர் இருக்குது. அந்த சமயத்தில் வாட் ஆர் ஆல் தி நார்ம்ஸ் ஆஃப் தி கல்ச்சர். ஓகே, ஃப்ரெண்ட்ஸு, சோஷியல் குரூப், இது எல்லாமே ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வை? பிகாஸ் ஒரு கல்ச்சர் மூலியமாக தான் இந்த கல்ச்சர் என்னென்ன ஷேப் பண்ணுதுன்னா, ஒரு பர்சன் வந்து இண்டிபெண்ட்டான பர்சனாக, ஓகே, கன்சர்வேட்டிவான பர்சனாக, இதெல்லாம் டிட்டர்மின் பண்ணுறது கல்ச்சர் தான். வெஸ்டர்னுக்கும் நம்ம இந்தியனுக்கும் பார்த்திங்கனாலும் தெரியும், இண்டிபெண்ட்டாக பர்சன் வாழ்கிறதுக்கும், ஓகேங்களா, இல்லை ஒருத்தரை சார்ந்து வாழ்கிறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இண்டிபெண்டன்ஸாக வாழ்கிறாங்களா, இல்லை ஒரு பர்சனுடைய அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்குல்ல, அக்ரெஷன், காம்படிட்டிவ் பிஹேவியராக இருக்கிறது, கோஆப்ரேட் பண்ணி வாழ்கிறது, இது எல்லா விதமான பர்சனாலிட்டியுமே நம்ம எங்கேருந்து கற்றுக்குறோன்னா கல்ச்சரல் மூலமாக கற்றுக்குறோம். அண்ட் கல்ச்சர் தான் டிசைட் பண்ணுது ஒரு பர்சன் இந்த பர்சனாலிட்டியாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தட் மேக்ஸ் சென்ஸ் ஆல்சோ. ஓகே, நம்ம வாழ்கிற கல்ச்சரும் நம்மளை டிசைட் பண்ணுது அப்படின்னு தான் இதில் மெயினாக சொல்கிறாங்க. ஃபார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, பர்சன் ஹூ ஹஸ் லிவ்ட் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ஈராக், ஓகேங்களா, இல்லை இஸ்ரேல், இப்போ ரீசெண்டாக இஸ்ரேலில் வார் நடந்துட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வாழ்கிற பசங்களுக்கும், ஓகே, இல்லை கண்ட்ரி லைக் பூட்டானோட கல்ச்சரும் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கே தெரியும், பூட்டானோட ஹாப்பினஸ் வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸை வச்சு தான் அவங்களுடைய கண்ட்ரியோடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டே அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வாழ்கிறவங்களுடைய ஹாப்பினஸோட டெஃபினேஷனுக்கும் இங்கே வாழ்கிறவங்களோட ஹாப்பினஸ் டெஃபினேஷனும் டிஃப்ரெண்ட்டு. இவங்க அக்ரெஷன், இண்டிபெண்டன்ஸ், சின்ன வயசுலேருந்தே வார்னால் என்னென்னு பார்த்தவங்க. ஆனால் ஜென்ரலாக ஏஷியன்ஸ், ஜாப்பனீஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவான சொசைட்டியில் வாழ்ந்தவங்களாம் நினைப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற பர்சன்ஸ் ஜென்ரலாக அவங்க பர்சனாலிட்டி கோஆப்ரேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கல்ச்சர் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்டு செகண்ட் ஃபேக்டர் வந்து சோஷியலில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி.
அகெயின் ஃபேமிலியும் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வாழ்கிறோம், ஓகே கூட்டு குடும்பமில் இருக்கோமா இல்லை தனியான குடும்பத்தில் வாழ்கிறோமா, ஓகே ஓவரால் அந்த சமயத்தில் அந்த குழந்தை வளரும்போது ஹோமோட என்வைரன்மெண்ட் எப்படி இருக்குது, சிங்கிள் பேரண்ட்டாக இல்லை நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து வாழ்கிறாங்களா, ஓகே அது வந்து ஒரு பர்சனுடைய டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அண்டு தேர்ட் அண்ட் லாஸ்ட்டு சிச்சுவேஷ்னல் ஃபேக்டர்ஸ். இந்த சிச்சுவேஷனில் வந்து என்னென்னா பேசிக்கலி அவங்களுக்கு என்ன மாதிரி லைஃப்பில் எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு, ஓகேங்களா, எந்த மாதிரி எக்ஸ்போஷரில் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, எந்த மாதிரியான நாலேஜு, என்ன மாதிரியான ஸ்கில்லு, லாங்குவேஜ் பேசுகிறது, எந்த சிச்சுவேஷன் வாழ்கிறாங்களோ இந்த மாதிரி அவங்க லாங்குவேஜை கற்றுக்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் டிசைட் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். ஸோ சிச்சுவேஷன் ஆல்சோ ப்ளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா எக்ஸ்டர்னலாக சிச்சுவேஷனில் வந்து டிஃப்ரெண்ட்டான டிமாண்ட் வரும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவோம். அதாவது டிமாண்ட் எக்ஸ்டர்னல் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் அடாப்ட் ஆவார், ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணுவார். அதுலேருந்து நம்ம பர்சனாலிட்டி ஷேப் ஆகுது அப்படின்ட்டு சிச்சுவேஷனல் ஃபேக்டரில் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து சோஷியல் ஃபேக்டர் இந்த 3 இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஸ்ஸில் வந்து செகண்டு தட் இஸ் செக்ஷுவலி செக்ஸ் டிஃப்ரென்ஸ். பேசிக்கலி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா செக்ஷுவல் டிஃப்ரென்ஸ், மேல் ஆர் ஃபீமேல். அகெயின் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் மேல் சொசைட்டி ஆர் ஃபீமேல் டாமினன்ட் சொசைட்டி, ஃபெமினிசம், இது எல்லாமே வந்து இந்த இதில் வரும். ஓகேங்களா. ஒரு குழந்தை வாழும்போதே வந்து எந்த மாதிரி மேல் டாமினன்ட் சொசைட்டிலேருந்து வாழுதா இல்லை ஃபீமேல் டாமினன்ட் சொசைட்டிலேருந்து வாழுதா, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அரவணைப்பு எங்கேருந்து கிடச்சிருக்கு, யார் பார்த்துக்கிறாங்க, அந்த செக்ஷுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. ஏன்னா அது மூலியமாக தான் என்ன பிஹேவியர் வச்சுருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேல் டாமினன்ட் சொசைட்டிலேயே வாழ்கிறவங்களுக்கு ஜென்ரலாக அந்த பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா அக்ரெஷன் அதிகமாக இருக்கும். ஓகே. வேறஸ் விமன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க வந்து கேர் டேக்கிங் அதிகமாக இருப்பாங்க, விமனால் வளர்க்கப்பட்டவங்க கேர் டேக்கிங்காக அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே. சப்மிஷனர்ஸாக இருப்பாங்க. ஓகே. இதுவே அக்ரெஷன் இருக்கிறவங்க அசர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த செக்ஷுவல் டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுது ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம செபியில் எஸ்ஸில் 2 பார்த்துட்டோம். 3வது வந்து நம்ம இ. ஓகே. ஈயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எமோஷ்னலை பார்த்துடலாம். எமோஷ்னல் டிட்டர்மினன்ட்ஸ். எமோஷ்னல் டிட்டர்மினன்ட்ஸ் தான் வந்து ஒரு பர்சனுடைய அந்த பர்சனுடைய மெயின் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, ஆட்ரிபியூட்ஸாக இருந்தாலும் அவருடைய லைக்ஸு டிஸ்லைக்ஸு இதெல்லாமே டிசைட் பண்ணுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தே ஆர் லேர்னிங் ஹவு டு ஹேண்டில் எமோஷன்ஸ். ஓகே. ஸோ எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்குறாங்க. ஓகே. கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா தே வில் பி ஜென்ரலி எமோஷ்னலி ஸ்டேபிள் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கலை அப்படின்னா ஜென்ரலி அவங்க அகெயின் தே வில் பி அஃபெக்டட் பை தி எமோஷ்னல். ஸோ அவங்க பர்சனாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ சோஷியல் அந்த எமோஷனல் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு அ சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட். சோஷியல் அட்ஜஸ்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அந்த பர்சனாலிட்டி, அதை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ எக்ஸஸ்ஃபுல் எமோஷ்னல் வரலன்னா இந்த எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ஆவாங்களாம். எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ஆகலாம், இல்லை எக்ஸசிவாக யார் மேலேயாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை யார்கிட்டையுமே பழகவே மாட்டாங்க, செல்ஃப் டிஸ்க்ளோசர் பண்ண மாட்டாங்க. அண்டு ஃபுல்லாக எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், டாமினன்ட் எமோஷன், எமோஷ்னல் டிப்ரிவியேஷன், லவ், கேர், அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லா விதமான பர்சனாலிட்டியுமே வந்து ஒரு பர்சனுக்கு சின்ன வயசில் கிடைக்கிற அந்த எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஒரு பர்சனை வந்து ஷேப் பண்ணுது அவரோட பர்சனாலிட்டியை அப்படிங்கிறது எமோஷ்னல் டிட்டர்மினன்ட்ஸ். அண்டு நம்ம இன்னொரு வந்து என்வைரன்மெண்ட்டுன்னு பார்த்தோம். ஓகே. என்வைரன்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். என்வைரன்மெண்ட்டு தான் வந்து நம்ம ஆல்ரெடி மேலே பார்க்கல ப்ராடக்ட்டில் வந்து என்வைரன்மெண்ட் ப்ளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஈவன் அந்த என்வைரன்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மெயினாகவே அவங்க வந்து என்வைரன்மெண்ட்டில் வந்து இப்போ ரீசன்ட் ஃபேக்டர் என்ன ஆக்கிட்டாங்கன்னா இதை எஜுகேஷன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பர்சனோடைய என்வைரன்மெண்ட்டுங்கிறது மேக்ஸிமம் ஒரு குழந்தை ப்ரீகேஜிலேருந்து 12th காலேஜ் வரைக்குமே மேக்ஸிமம் ஒரு பர்சனாலிட்டியை வந்து எஜுகேஷனும் ஷேப் பண்ணுது. ஸோ அந்த என்வைரன்மெண்ட் ஃபேக்டர் தே ஹவ் சேஞ்ச்ட் இன் டு அ எஜுகேஷ்னல் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் ரைட் இட் என்வைரன்மெண்ட் ஆர் யூ கேன் ரைட் இட் மெயின்லி இட் இஸ் அ எஜுகேஷ்னல் டிட்டர்மினன்ட்ஸ். பிகாஸ் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா எஜுகேஷனில் வந்து ஸ்கூல்
பிகாஸ் ஸ்கூல் வந்து ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மோல்டிங் அ சைல்டு. அவங்களோட பர்சனாலிட்டியை மோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்கூல் வந்து ரொம்ப இது பண்ணுது. பிகாஸ் குழந்தைங்க அதிகமான டைமு சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் என்வைரன்மெண்ட்டாக தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே டிஃப்ரெண்ட் குழந்தைங்களை பார்க்குறது, டீச்சர்ஸ்ட்டை பார்க்குறது, ஈவன் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு ரெடினஸ் ஆகிறதுலேருந்து, ரெடினஸ் ஃபார் ஸ்கூல்லேருந்து, அதாவது காலைல சீக்கிரமாக எழுந்துக்கிறது, ஸ்கூலில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அது பிடியாக இருந்தாலும் படிக்கிறதா இருந்தாலும் டீச்சர்ஸோட மெயினாக வந்து டீச்சர்ஸோட ஆட்டிடியூட்லேருந்து அவங்க அதிகமாக கற்றுக்குறாங்க. ஓகே, அண்ட் டீச்சர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்குது குழந்தைங்க கிட்ட, அகாடமியில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேனா இல்லையா, அகாடமியில் குழந்தைங்க பண்ணுற சக்ஸஸ், அந்த சக்ஸஸை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதோட செலிப்ரேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று வந்து பியர்ஸ் கூட படிக்கிறவங்க, அந்த குழந்தைங்க வந்து பியர் அக்செப்டன்ஸ் ரேட் எப்படி இருக்குது, அந்த குழந்தைய சீக்கிரமாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை ஒதுக்கி வைக்கிறாங்களா, இது எல்லாமே வந்து கலெக்டிவ்லி ஒரு குழந்தையோடைய பர்சனாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எஜுகேஷன் டிட்டர்மினன்ட்ஸ் ப்ளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, நம்ம பியில் வந்து இப்போது லாஸ்ட்டாக வந்து செகண்ட் லாஸ்ட் வந்து பி ஃபார் பயாலஜிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, பயாலஜிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த பயாலஜிக்கல் டிட்டர்மினன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எஜுகேஷன் மாதிரி பயாலஜியும் ப்ளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பிகாஸ் பயாலஜியில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயாலஜியில் தான் வந்து நம்ம பார்த்தோம்ல என்வைரன்மெண்ட் அண்ட் ஹெரிடிட்ரி. ஸோ பயாலஜியில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹெரிடிட்ரி வருது. ஓகே, ஹெரிடிட்டிங்கிறது ஜெனட்டிக்காக டிட்டர்மைன் ஆகிறது. பர்சனாலிட்டிங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் உங்களுடைய ஜெனட்டிக்லேயே வந்து இட் ஹஸ் பின் டிட்டர்மைன்க்கு நீங்கள் என்ன பர்சனாலிட்டி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம கன்செப்ஷன் இருக்குல்ல, பிறக்கிறதுலேருந்து கன்செப்ஷன்லேருந்தே வந்து நம்ம பர்சனாலிட்டி டிட்டர்மின் ஆக ஸ்டார்ட் ஆகுது. எதெல்லாம்னா உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டேச்சர் எப்படி இருக்கும், உங்கள் ஃபேஷியலோடைய அட்ராக்டிவ்னஸ் எப்படி இருக்கும், உங்கள் செக்ஷுவல் டெம்பர்மெண்ட், உங்கள் மசில் எப்படி இருக்க போகுது, டோனு, கண்ணோட கலரு, ஓகேங்களா, உங்கள் ரிஃப்ளெக்ஸஸ், ஒரு பர்சனுடைய ஈவன் எனர்ஜி லெவல், ஒரு பர்சனுடைய எனர்ஜி லெவலுமே வந்து ஜெனட்டிக்காக டிட்டர்மின்ட் ஆகுது. உங்கள் பயாலஜிக்கல் ரிதம் எப்படி இருக்கும், ஓகே, நீங்கள் வந்து நைட்டில் உட்காந்து படிக்கிறவங்களா காலையில் உட்காந்து படிக்கிறவங்களா, இது எல்லாமே வந்து பயாலஜிக்கல் எனர்ஜி லெவல், மசிலு, செக்ஸு, டெம்பரு, பாடி, ஃபிசிக்கல் போஸ்டர், ஃபேஷியல் எல்லாமே வந்து நம்ம கன்செப்ஷன்லேருந்து. இட் இஸ் நாட் பர்த், வேர்டை பாருங்கள், கன்செப்ஷன், இட் இஸ் நாட் பர்த், பிறக்கிறதுலேருந்து கிடையாது, நம்ம கன்சீவ் ஆகுறாங்கல்ல அப்போலேருந்தே ஜெனட்டிக்காக இட் ஹஸ் பீன் டிட்டர்மைண்டுங்கிறது ஹெரிடிட்டியோடைய ஸ்கூல் ஆஃப் தாட். அங்கேருந்தே ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டி டிட்டர்மைன் ஆகப்படுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஹெரிடிட்டரிக்கு அப்புறமேட்டு பிரெயின், அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, பிரெயின், அதாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்ம பிரெயின் ஃபார் டிட்டர்மைனிங் தி பர்சனாலிட்டி. பிரெயின் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஷேப்பிங் அ பர்சனாலிட்டி. பிகாஸ் பிரெயினில் இருந்து தான் மேக்ஸிமம் திங்ஸ் ஆர் அரைசிங் அவுட். ஓகே, இதை எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இஇஜிலாம் இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலிமா. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இஎஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் பிரெயின். அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் பிரெயினை பண்ணி இதை பற்றி படிக்கிறது வந்து ஆக்சுவலி ஸ்பிளிட் பிரெயின் சைக்காலஜி அப்படின்றாங்க. சைக்காலஜி எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனை பண்ணி ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டியையும் பிஹேவியரையும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பிரெயினோடைய ஸ்டிமுலேஷன் மூலிமா ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ பிரெயினும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது ஸ்பிளிட் பிரெயின் சைக்காலஜி. ஓகே, இதில் வந்து அதை பற்றி தான் ஹியூமனோட பர்சனாலிட்டியும் பிஹேவியருமே வந்து அஃபெக்டட் பை தி பிரெயின் ஸ்டிமுலேஷன். ஸோ பிரெயின் வந்து ஒரு பெரிய மெயின் ரீசன் இன் ஷேப்பிங் எ பர்சனாலிட்டி. ஓகே, நம்ம பார்க்கறதே வந்து யாரெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படிங்கிறது தான். ஓகே, பயாலஜிக்கலில் நம்ம தேர்டு பார்க்க போகிறது பயோ ஃபீட்பேக். பேசிக்கலி பயாலஜிக்கல் ஃபீட்பேக் அப்படின்னா என்னென்னலாம் பாடியில், ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் வேவ்ஸ் பேட்டர்ன் இருக்குது, ஈவன் நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்குல்ல, பசி எடுக்கிறதுங்கிற அந்த ஃபீல் பண்ணுற ஹார்மோன்லேருந்து நம்ம இன்டெஸ்டைனில் சுரக்கிற கேஸ்ட்ரிக் செக்ரியேஷன்ஸ்,
ஓகே, ஈவன் பிளட் ப்ரெஷர், ஸ்கின்னோட டெம்பரேச்சர், இந்த மாதிரி பயாலஜிக்கல் ஃபீட்பேக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த பயாலஜிக்கல் ஃபீட்பேக்ஸ் இஸ் ஆல்சோ பயோஃபீட்பேக்ஸ் ஆல்சோ கண்ட்ரோலிங் தி பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இதில் சொல்ல வர்றது. ஏன்னா ஒரு காலத்தில் சில விஷயங்களை நம்ம நினச்சிட்டு இருந்தாங்க, நம்ம பாடியில் நடக்கிற சில பயாலஜிக்கல் ஃபீட்பேக்கை ஒரு பர்சனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் உங்கள் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பிரெயின் வேவையும் கேஸ்ட்ரிக் செக்ரேஷனையும் பிளட் ப்ரெஷரையும் ஸ்கின் டெம்பரேச்சரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது. பட் ரீசெண்டாக நடக்கிற டெஸ்ட் மூலிமாவும் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு பர்சனால் இந்த பயாலஜிக்கல் ஃபீட்பேக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத புது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயாலஜிக்கல் ஃபீட்பேக் ஆல்சோ ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பர்சனாலிட்டி. அண்ட் ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் இஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவலோடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இது எல்லாமே பயாலஜிக்கலி டிட்டர்மைன் ஆகப்பட்டது. அதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பர்சன் டால், ஷார்ட், ஃபேட்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, பிளாக்காக இருக்காங்க, ஒயிட்டாக இருக்காங்க, இது எல்லாமே ஒரு பர்சனை அஃபெக்ட் பண்ணும் ஆன் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் பர்சனுக்கு முன்னாடி இது டெஃபினெட்லி இந்த எல்லா ஆட்ரிபியூட்டுமே அஃபெக்ட் பண்ணும். அதை அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய செல்ஃப் கான்செப்ட் இருக்குல்ல, அதையும் இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அஃபெக்ட் ஆகுது. தேர்பை இட் இஸ் அஃபெக்டிங் ஆர் பர்சனாலிட்டி. ஓகே, பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அதர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் மோர் ஆன் தி செல்ஃப் கான்செப்ட், அண்ட் செல்ஃப் கான்செப்ட் இஸ் உங்களுடைய கான்செப்ட் என்ன உங்களை பற்றி. ஸோ இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் தி பர்சனாலிட்டி. ஸோ நம்ம இதில் இந்த 4 ஃபீச்சர்ஸை பார்த்தோம் பயாலஜிக்கலில், செபியில். ஓகே, லாஸ்ட்டு ஃபார் செபியில் ஐ ஃபார் இன்டெலெக்சுவல். தட் இஸ் ஃபார் இந்த ஐ மீனிங்ஸ். இந்த ஐயில் இங்கே இருக்கிற இன்டெலெக்சுவல் என்ன சொல்ல வராங்கன்னா, வாட் இஸ் யுவர் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி டு அட்ஜஸ்ட் டு தி லைஃப் சிச்சுவேஷன். ஓகே, சின்ன வயசில் நடக்கிறதா இருந்தாலும் பெரிய ஆனதுக்கப்புறமேட்டும் லைஃபோட சிச்சுவேஷனுக்கு எப்படி ஒரு பர்சன் அட்ஜஸ்ட் ஆகுறாரு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அவருடைய பர்சனாலிட்டி டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஒரு பர்சன் இன்டெலிஜென்ஸாக இருந்தார்னா அவர் லைஃபோட டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆவார். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலிமா அவருடைய பர்சனாலிட்டி டிட்டர்மைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹியூமர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈவன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹியூமரஸ் பர்சன்லாம் இருக்காங்களே, அதாவது காமெடியன்ஸ், அவங்களுடைய ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆல் தீஸ் இன்டெலெக்சுவல் ஆட்ரிபியூட்ஸ் அஃபெக்டிங் ஆர் பர்சனாலிட்டி, அதுதான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற ஐ. ஓகே, ஈவன் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சின்ன சப்ஜெக்டாக இருந்தாலுமே இந்த மேக்ஸிமம் இப்போ நம்ம படித்தோம் தெரியுங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு அப்புறமேட்டு படிக்க போகிற சப்ஜெக்டில் இதுதான் பேஸு. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு குயிக்காக நம்ம ஒரே தடவை அப்படியே ஒரு குயிக் ரிவைஸ் அப்படி பண்ணிட்டோன்னா, பர்சனாலிட்டி நம்ம பார்த்தோம். டிட்டர்மினன்ட்ஸ் தான் மெயின் 6ல் செபி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். SCBI, எஸ் ஃபார் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஒரு பர்சனுடைய சொசைட்டியில், அந்த சொசைட்டியில் தான் நம்ம 3 பார்த்தோம், கல்ச்சரு, ஃபேமிலி அண்ட் சிச்சுவேஷனல் ஃபேக்டர். இதுக்கப்புறமே நீங்களே ஓன் வேர்டில் கூட இதெல்லாம் எழுதிக்கலாம், இதெல்லாம் சேம். செக்ஷுவல் ஃபேக்டர்னால் செக்ஷுவல் டிட்டர்மினன்ட், மேல் ஆர் ஃபீமேல். என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நான் பார்த்தோம்ல, அதை தான் எஜுகேஷ்னல் ஃபேக்டராகவும் சொல்லிக்கிறாங்க. எஜுகேஷனுங்கிறது ஸ்கூல். ஓகே, அதுவும் ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எமோஷ்னல், ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அந்த பயாலஜிக்கல் லாஸ்ட்டாக பார்த்தோம். இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், பயாலஜிக்கல் ஃபீட்பேக்கில் தான் இந்த 4 இம்பார்ட்டன்ட் இதை பார்த்தோம். நம்ம ஹெரிடிட்ரி டிட்டர்மைன் பண்ணுது, பிரெயின் டிட்டர்மைன் பண்ணுது, பயாலஜிக்கல் ஃபீட்பேக் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ நம்ம ஓவரால் பர்சனாலிட்டினா என்னென்னு பார்த்தோம், பர்சனாலிட்டியோட டெஃபினிஷன் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன் பார்த்தோம். அண்டு இந்த பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுற பர்சனாலிட்டி டிட்டர்மினன்ட்ஸ் அதான் மெயின் பார்த்தோம். அண்டு கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். ஒரு பர்சனாலிட்டிங்கிறது யூனிக்காக இருக்கும். ஓகே, பர்சனாலிட்டிங்கிறது ஹெரிடிட்ரி அண்ட் என்வைரன்மெண்ட்டோட ப்ராடக்ட்டு. இதை நம்ம கேரக்டரோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு வர நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்லாம் வந்து இதை பேசிஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.